Paris priest, Parishioners. General salute to our most respected bishop. True. General salute. Salute.
பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசுவில் அன்பானவர்களே, இன்றைய நாளில் உறுதி பூசுதல் மற்றும் நற்கருணை எனும் அருட்சாதனத்தை தூய ஆவியின் துணை கொண்டு பிறவிருக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உங்கள் அனைவரையும் இத்திருப்பலி கொண்டாட்டத்திற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய இறை வார்த்தையில் வாழ்வும் வழியுமான நானே, என் வழியாய் அன்றி யாரும் தந்தையிடம் வருவதில்லை என்ற வார்த்தை எங்கள் இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில் நன்றாக பொருந்துகிறது. ஆம், இன்று வாழ்வும் வழியுமான இறைமகன் இயேசுவில் உடலையும் குருதியும் உட்கொண்டு கடவுளோடு இணைந்து வாழும் அங்கீகாரத்தை பெறுகின்றோம். அதோடு அல்லாமல் தூய ஆவியின் கொடைகள் மற்றும் கனிகளை எங்கள் வாழ்வில் சுமந்து வாழ்வாக்கிட இந்த திருப்பலியும் இனி வரும் ஒவ்வொரு திருப்பலியிலும் தொடர உங்களது ஜபத்தையும் வழிகாட்டுதலையும் தந்திட வேண்டியும் நாம் அனைவரும் தந்தையாம் இறைவனோடு இணைந்திருக்கவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக உலகில் வாழவும் தேவையான அருளை வேண்டியும் இந்த வழியில் இணைவோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடனில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியாலே பிரதம் கன்னியான புனித மரியாவையும் வானத்துதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்லறிவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. எல்லா வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்கள் மீது இரக்கம் கொண்டு உம் வாக்குறுதி நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நாங்கள் உலகினர் முன் சாட்சிகளாய் திகழ தூய ஆவியார் தமது வருகையால் அருள்வாராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் ஓம் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் திருச்சபையின் பணி பகிர்வு, திருத்தொண்டர்கள் நியமனம். தொடக்க கால திருச்சபை வளர்ச்சி அடைந்த போது விதவிகளை பராமரிப்பதில் ஏற்பட்ட சிக்கலை திருத்தூதர்கள் எப்படி தீர்த்தார்கள் என்பதையும் கிறிஸ்து பணி பகிர்வின் அவசியத்தையும் தூய ஆவியின் வழிநடத்துதலையும் நமக்கு உணர்த்துகின்றது. இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரிய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரின் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதினரம்ப யாழினார் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உம் பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசக முன்னுரை. தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகத்தில் நாம் அனைவரும் உயிருள்ள கற்களாக இருந்து கிறிஸ்துவின் மேல் ஒரு ஆன்மீக இல்லமாக கட்டப்பட அழைக்கப்படுகின்றோம் என்று புனித பேதுரு கூறுகிறார். கிறிஸ்துவே தலைக்கல்லாக இருக்கிறார். நாம் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குல குருக்கள் மற்றும் தூய மக்களினம் என்ற மேலான தகுதியை நற்செய்தியின் வழியாக பெற்றுள்ளோம் என்பதை உணர்த்தும் வாசகத்துக்கு செவிமடுப்போம். நீங்கள் இரண்டாம் வாசகம்.
நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 4-9 முடிய. அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயிர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்கள் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக காட்டப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டத்தினர் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனின் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கின்றது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயிர் மதிப்புள்ளதாக விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய புனித நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 வார்த்தைகள் 1-12 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையென்றில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்ளுவேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தை அறிந்திருக்கின்றீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே,
தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தை காண்பதாகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டாலும் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அனைவரும் பெரும் மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்தில் கூடியிருக்கின்றோம். அதற்கு ஒரே காரணம், இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளில் 14 பேர் 2 திருவருட்சாதனங்களை பெறவிருக்கின்றார்கள். ஒன்று உறுதி பூசுதல், இரண்டாவது நற்கருணை. இந்த 2 திருவருட்சாதனங்களை பெறவிருக்கின்றார்கள். எனவே தான் நாம் அனைவருமே இன்றைக்கு இந்த மாலை நேரத்திலே மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்றோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 7 திருவருட்சாதனங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். அதற்கு காரணம், இந்த 7 திருவருட்சாதன வழியாக இறைவன் நமக்கு வேண்டிய அருளையும் ஆசிரையும், அருள் என்றால் ஆசிர் என்றால் கடவுளுடைய உதவி, கடவுளுடைய உதவி அந்தந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 7 திருவருட்சாதனங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். எதுக்கு இயேசு உதவி செய்ய வேண்டும்? எதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்ய வேண்டும்? அதற்கு பதில் நம்ம குழந்தைகிட்ட தான் கேட்கணும். கடவுள் மனிதர்களை எதற்காக படைத்தார்? உங்களை எதற்காக படைச்சார்? எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பதில் சொல்லுவீங்களா? கடவுள் மனிதர்களை, மனிதர்களும் நம்ம எல்லாரையும் இல்லையா, மனிதர்களை எதற்காக படைத்தார்? முடிங்கடா, சொல்லு. கடவுள் மனிதர்களை எதற்காக படைத்தார்? எனக்கு புரியல நீங்க சொன்னது. உங்க அப்பா அம்மாங்களுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல. யார் தைரியமா சொல்லுவா? தைரியமா தனியா யார் சொல்றது? முன்னால வந்து மைக்கில் நான் கேட்டபோது யாரும் சொன்னீங்களே பதில். இந்த கேள்வியை நான் தனியாக கேட்டேங்க இல்லையா? நான் யாரை கேட்டேன்? ஒரு பொண்ணு தான் கேட்டேன்னு நினைக்கிறேன். நீ வரையா தைரியமா வா. இப்படி தைரியமா இருக்கிறதுக்கு தான் நான் இந்த உறுதி பூசல் என்ற திருவருட்சாதனமே கொடுப்பது. தைரியமா இருக்கணும், நம்ம எல்லாருமே தைரியமா இருக்கணும். அந்த தைரியத்தை கொடுக்கின்றவர் தான் தூய ஆவியானவர். இன்னும் நீங்க தூய ஆவியானவர் வாங்குறதுனால பயம் அப்படியா? ஒரு பொண்ணு தான் பதில் சொல்லிச்சுன்னா இந்த கேள்விக்கு. அங்க இப்போ வந்து அப்படி குனிஞ்சிட்டு உட்கார்ந்துருக்குது. நீ சொல்லு. செய்ய வேண்டும். அவ்வளோதானா? அதுக்கு தான் படிச்சாரா? வெரி குட், வெரி குட். ஓகே, நீங்க யாரும் பதில் சொன்னீங்களே. தமது பெருமகிழ்வில் பங்கு கொள்வது. தன்னை அறிந்து அவரை அன்பு செய்து
தன்னை அறிந்து அவரை அன்பு செய்து அவருடைய பெருமகிழ்வில் பங்கு பெறுவர்களே அதற்கு மனிதரை அமைத்தார். வெரி குட். கைத்தட்டு. ஓகே. கடவுள் நம் அனைவரையுமே படைத்திருப்பதனுடைய நோக்கம் அதுதான். கடவுளை அறிந்து அவரை அன்பு செய்து அவர் பொருட்டு எல்லா மனிதர்களையும் அன்பு செய்து கடைசியா எங்க பங்கெடுப்பது? அவருடைய பெருமகிழ்வு. பெருமகிழ்வு எங்க இருக்குது? பெருமகிழ்வு எங்க இருக்கும்? விண்ணகம், இறைவனோடு அந்த நிலை வாழ்வு. அதை பெறுவதற்காக தான் இறைவன் நம் அனைவரையும் படைத்திருக்கின்றார். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்திருக்கிறோம்னாலும் சரி, திருப்பலியில் கலந்து கொள்கின்றோம் என்றாலும் சரி, எல்லாவற்றிற்கும் காரணம் இதுதான். கடைசியாக நம்ம அந்த பேரின்பத்திலே பங்கெடுக்க வேண்டும். அந்த பேரின்பத்திலே பங்கெடுப்பதற்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது பல நல்ல காரியங்களை செய்ய அழைக்கப்படுகின்றோம். அப்படி அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய முயற்சியை மட்டும் பத்தாது. நம்ம எல்லாருமே நல்லவர்கள் தான், நல்லவர்களாக வாழ வேண்டும் என்று தான் விரும்புகின்றோம். யாராவது கெட்டவர்களாக வாழணும்னு விரும்புகிறோமா? விரும்புறது இல்லை. நம்ம எல்லாருமே நல்லவர்களாக தான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். இருந்தாலும் என்ன நடக்குது? அப்பப்போ கொஞ்சம் வழி தவறி போய்விடுகின்றோம் இல்லையா? எனவே நமக்கு இறைவனுடைய உதவி அந்தந்த காலகட்டத்தில் தேவைப்படுகின்றது. நம்ம அருள் ஆசிரியர்களெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அந்தந்த காலகட்டத்தில் இறைவன் நமக்கு சிறப்பான உதவிகளை செய்கின்றார். அப்படி உதவிகளை செய்வதற்காக தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 7 திருவருட்சாதனங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார். அதில் முதலாவது திருமுழுக்கு. திருமுழுக்கு தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு அடித்தளமாக இருக்கின்றது. அப்படியே நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு சாதாரண மனித நிலையிலிருந்து நம்மை ஒரு பெரிய நிலைக்கு உயர்த்துகின்றது. திருமுழுக்கு பெற்ற காரணத்தினால நம்மள சாதாரண மக்கள் அல்ல. இன்று 2வது வாசகம் அருமையான வாசகம். புனித பேதுரு திருமுழுக்கு பெற்ற நம்ம எல்லாரும் எப்பேற்பட்டவர்கள் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கின்றார். பாவம் படித்த பொண்ணு கொஞ்சம் திக்கி படித்தது, அது முயற்சி செஞ்சது, அவருக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வாசகம்லாம் படிக்கின்ற பொழுது கொஞ்சம் தெளிவாக படிக்கின்ற பொழுது, நிறுத்தி நிதானமாக படிக்கின்ற பொழுது தான் மக்களுடைய மனதில் நல்லா பதியும். இந்த பேதுரு எழுதிய அந்த திருமுகத்தில் நம்மை பற்றி, நம்முடைய பெருமையை பற்றி, திருமுழுக்கு பெற்ற நம்ம ஒவ்வொருவருடைய பெருமையை பற்றி புனித பேதுரு அழகாக சொல்கின்றார். நம்மளாம் யாரு? 4 காரியங்கள் சொல்றாரு. நம்மெல்லாம் யாரு? முதலிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இறைவனால் சிறப்பான முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனத்தை பெறுவதற்கு பலருக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் இறைவனுடைய அருளினாலே அந்த திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனத்தின் வழியாக நாம் அனைவருமே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்தின் காரணமாக 2வதாக அவர் என்ன சொல்றாரு? நம்ம எல்லாருமே அரச குருத்துவ கூட்டம். நம்ம எல்லாருமே இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுக்கின்றோம் என்றால், இந்த குருவோடு சேர்ந்து நம்ம எல்லாருமே திருப்பலியை இறைவனுக்கு செலுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். எனவே 3வது நம்ம எல்லாம் யாரு? பாவிகளா? தூய மக்கள் இனம். வெரி குட், கைத்தட்டுங்க. யார் சொன்னதா? ஆமா, தூய மக்கள் இனம். நான் ஒரு கொஞ்சம் உதவி செஞ்சா கரெக்டாக சொல்லிட்டாங்க. தூய மக்கள் இனம்.
எனவே நம்ம எல்லாம் தூயவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தூயவர்களாக வாழ்வதற்குத்தான் இறைவன் அந்த திருமுழுக்கிற திருவருட்சாதன வழியாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதற்கு அடுத்து தொடர்ந்து மற்ற திருவருட்சாதனை நமக்கு கொடுக்கின்றார். எனவே நம்மெல்லாம் சாதாரண மக்கள் இல்லை, இறைவனால் சிறப்பான முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம் இன்றைய வருகை பாடல், அருமையான பாடல் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கணும் பாடினாங்க. எல்லாரும் கேட்டீங்களா? இந்த பாட்டு அந்த இது மட்டும் சரணம் மட்டும் பாடுங்க பார்க்கலாம். எடுத்து போதும். கடவுள் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாம் யாராக இருக்க வேண்டும்? யாருடைய சாட்சிகளாக இருக்கணும்? ஆண்டவருடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். உலகிற்கு நம்ம எல்லாமே சாட்சிகளாக திகழ வேண்டும். அப்படி ஒரு சாட்சிய வாழ்வதற்கு தேவையான திடத்தையும் தைரியத்தையும் கொடுப்பதுதான் உறுதி பூசல் என்ற திருவருட்சாதனம். யாரெல்லாம் உறுதி பூசல் என்ற திருவருட்சாதனத்தை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள் தூய ஆவியாரால் நிரப்பப்படுகின்றார்கள். 7 கொடைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. இதெல்லாம் எதற்கென்றால் உலகிலே அவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக திகழ, ஒரு சாட்சிய வாழ்வு வாழ. நம்ம எல்லாருமே உறுதி பூசல் பெற்ற நாம் அனைவருமே சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்ப சாட்சிய வாழ்வு என்றால் என்ன? சிம்பிளா சொல்லணும்னாக்கா, ஒரு வரியில் சொல்லணும்னாக்கா, நம்ம எல்லாம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். அவ்வளவுதான். நல்ல கிறிஸ்தவர்களாக வாழணும். அப்ப நம்ம எல்லாம் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்றால் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டும். அதை தான் எவ்வாறு அழைக்கின்றோம் என்றால் தூய ஆவியானவருடைய கனிகள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தூய ஆவியானவரை பெற்றிருக்கின்ற நாம், தூய அவருடைய ஆலயமாக இருக்கின்ற நாம் அனைவரும் அந்த தூய ஆவியானவர் கனிகள் நிறைந்த கிறிஸ்தவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். அதான் சாட்சிய வாழ்வு. அப்ப தூய அவனுடைய கனிகள் என்னென்ன அதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். தூய அவனுடைய கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்வதற்காக தான் இந்த உறுதி பூசல் என்ற திருவருட்சாதனத்தை இறைவன் நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார். தூயனுடைய கனிகள் சொல்றீங்களா? நீ சொல்றியா? அப்படியா? வெரி குட். தைரியம் வந்துருச்சு பார்த்தீங்களா? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், பணிவினயம், தாராள குணம், நிறைக்கற்பு. வெரி குட். ஓகே. இப்போ இவங்கெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இது உங்களுடைய வாழ்வாக மாறணும் இனிமேல். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்னா, முதல்ல இந்த தூய அவனுடைய கனிகள் இல்லை, முதல் கனி அன்பு இல்லையா? அப்போ கிறிஸ்தவர்களாக நம்ம அனைவரும் எப்படி இருக்கணும்? அன்புள்ளவர்களாக இருக்கணும். அன்புள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் முதல் கனி. அந்த கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமே, நம்முடைய அடையாளமே அந்த அன்பு தான். இயேசு எல்லா கட்டளைகளையும் சுருக்கி தான் விண்ணகம் செல்வதற்கு முன்பாக ஒரே கட்டளையாக கொடுக்கின்றார். நான் உங்களை அன்பு செய்தது போல. அவ்வளவுதான். அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. இந்த உண்மையான அன்பு இருக்கின்ற பொழுது நம்ம
நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாலுமே அன்பு இருந்துச்சுன்னா, இயேசு நம்ம எப்படி அன்பு செய்தாரோ அதே போல நம்ம அன்பு செய்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது, இயேசு நம்ம எப்படி அன்பு செஞ்சார்? தன்னுடைய உயிரையே தியாகம் நமக்காக செய்கின்ற அளவிற்கு, அந்த அளவிற்கு இயேசு நம்மை அன்பு செய்திருக்கின்றார். கடவுளாக இருந்தபோது கூட அவர் தன்னையே தாழ்த்தி மனிதராகி அந்த சிலுவை சாவை ஏற்கின்ற அளவிற்கு, தன்னையே தியாகம் செய்கின்ற அளவிற்கு இயேசு அன்பு செய்திருக்கின்றார். எனவே இந்த அன்பு என்ற கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, மற்ற கனிகள் எல்லாமே தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வரும். எங்கே அன்பு இருக்குதோ அங்கே கண்டிப்பாக ரெண்டாவது கனி என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அன்பு இல்லாமல் இருக்கிறது தான். அன்பு, ரெண்டாவது மகிழ்ச்சி. எங்கே மகிழ்ச்சி இருக்கின்றதோ அங்கே என்ன இருக்கும்? அமைதி, சமாதானம், ஒற்றுமை. அப்புறம் அப்படியே தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கலாம். எனவே இந்த இத்தகைய கனிகள் நிறைந்த ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கு உதவியாக தான் உறுதி பூசல் திருவருட்சாதனத்தின் வழியாக நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த தூய ஆவியானவரையும் அவருடைய கொடைகளையும் கொடுக்கின்றார். இன்றைக்கு அதை தான் நம்முடைய சிறுவர் சிறுமிகள் பெறவிருக்கின்றார்கள். எனவே தூயாவினை பெறவிருக்கின்ற அந்த சிறுவர் சிறுமிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். இது வெறும் சடங்காக முடிந்து விடக்கூடாது. வெறும் ஃபோட்டோ எடுத்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது. இந்த உறுதி புஸ்தகம் திருவசனத்தை பெறுகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சொல்லி கோயிலுக்கு வந்துட்டு இருந்தாக்கா, இனிமேல் நீங்கள் என்ன எப்படி இருக்கணும்? நீங்களாகவே வர வேண்டும். உங்கள் அப்பா அம்மாங்களையும் கூட்டிட்டு வரணும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். அதற்காக தான் இந்த உறுதி பூசல் திருவருட்சாதனத்தை இன்றைக்கு பெறவிருக்கின்றீர்கள். புரிஞ்சதா? ஓகே. இரண்டாவதாக இன்றைக்கு நீங்கள் பெறவிருக்கின்ற திருவருட்சாதனம் என்ன? நற்கருணை. நற்கருணை என்றால் என்ன? அப்ப நற்கருணையை நீங்கள் பெறுகின்ற பொழுது யார் உங்களுடைய உள்ளத்தில் வருகின்றார்? இயேசு. இயேசு எப்படி வர்றாரு? அப்பரச வடிவில் வர்றாரு. ஆனா எப்படியெல்லாம் வர்றாரு? ஆமா, 4 நிலைகள் இல்லை. அந்த அப்பரச குணத்துல இயேசுனுடைய பிரசன்னமானது 4 நிலைகளிலும் இருக்கின்றது. அது என்ன? இறை இயல்பு, மனித இயல்பு, திருவுடல், திரு ரத்தம். அப்ப 4 நிலைகளிலே இயேசுனுடைய பிரசன்னம் இருக்கின்றது. அத்தகைய ஒரு பிரசனத்தை நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய ஆன்ம உணவாக பெறவிருக்கின்றீர்கள். இன்றைய நற்செய்தியில் இயேசு சொல்றாரு, தந்தை என்னுள்ளும் நான் தந்தையினுள்ளும் இருக்கின்றேன். அப்போ நீங்க நற்கருணை வாங்குகின்ற பொழுது நீங்கள் யாராக மாறுகின்றீர்கள்? கிறிஸ்துவாகவே மாறுகின்றீர்கள். கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் வருகின்றார் இல்லையா? கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் வருகின்ற காரணத்தினாலே நீங்கள் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்றீர்கள். அத்தகைய ஒரு பெரிய பேற்றை உங்களுக்கு கொடுப்பது தான் இந்த நற்கருணை என்ற திருவருட்சாதனம். எனவே இந்த நற்கருணை திருவருட்சாதனத்தை இறைவன் நமக்கு ஆன்ம உணவாக கொடுக்கின்றார். எனவே இந்த நற்கருணையை ஒரு முறை மட்டும் பெற்றால் போதாது. மாறாக உங்களுடைய வாழ்க்கையில எப்போதெல்லாம் திருப்பலிக்கு வருகின்றீர்களோ அப்போதெல்லாம் இந்த ஆன்ம உணவை பெற வேண்டும். ஆனால் உறுதி பூசல் ஒரே ஒரு முறை தான். புரிஞ்சுதா? எனவே இந்த உறுதி பூசல் வழியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட வேண்டும். 2வது முறையாலும் உறுதி பூசல் பெற முடியாது. புரிஞ்சுதா? ஆனால் நற்கருணை நீங்கள் அடிக்கடி பெற வேண்டும். நற்கருணை பெறுகின்ற பொழுது யார் உங்களுடைய வருவது?
இயேசு யாரு? கடவுளுடைய மகன், கடவுள். ஓகே, அவர் உங்களுடைய உள்ளத்தில் வருகின்றார் என்றால் உங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கணும்? தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கக்கூடாது? பாவங்கள் இருக்கக்கூடாது. எல்லாம் பாருங்க, டக் டக் டக்குன்னு பதில் சொல்கிறாங்க பாருங்க. இவங்க சொல்கிற பதில் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், பெரியவங்களுக்கெல்லாம். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? நல்லா மனிதர்கள் என்ற முறையிலே பல நேரங்களில் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் இல்லையா? அப்படி பாவம் செய்தால் என்ன செய்யணும்? ஒப்புரவு சாதனத்தை. ஆமாம், அப்படின்னா நீங்கள் எப்பாவது தப்பி தவறி பாவம் செய்தீர்கள் என்றால் நன்மை வாங்குவதற்கு முன்பாக நல்ல ஆத்ம சோதனை செய்து பார்த்து நல்ல பாவ சிந்தனம் செய்து உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதன் பின்பு தான் நீங்கள் இந்த நற்கரணை பெற வேண்டும். எனவே தான் இந்த திருநாள் கொண்டாடும் சமயத்திலெல்லாம் நிறைய மக்கள் வருகின்ற பொழுது பங்கு தந்தை இப்படி ஒரு அறிவிப்பை கொடுப்பார். எல்லா கிறிஸ்தவங்களும் வந்து நன்மை வாங்கன்னு சொல்ல மாட்டார். என்ன சொல்லுவார்? தகுந்த தயாரிப்போடு இருக்கின்றவர்கள். அப்படின்னா தகுந்த தயாரிப்பு என்றால் நல்ல பாவசங்கதனம் செய்து தங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கின்றவர்கள் முன்னால் வந்து இயேசுவினுடைய அந்த உடலை பெற வேண்டும் என்று. எனவே அதுபோன்று நீங்கள் இயேசுவை அடிக்கடி பெற வேண்டும். ஒவ்வொரு திருப்பலிக்கு வருகின்ற பொழுதும் பெற வேண்டும். அப்படின்னாக்கும் உங்களுடைய உள்ளத்தை எப்போதுமே நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களையும் இறைவன் நமக்கு ஒரு பெரிய பேற்றை கொடுத்திருக்கின்றார். இந்த திருவருட்சாதன வழியாக நான் ஏற்கனவே சொன்ன பிரகாரம் நமக்கு தேவையான உதவிகளை அந்தந்த காலகட்டத்தில் கொடுப்பதற்காக இந்த திருவருட்சாதனை ஏற்படுத்தியிருக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய குழந்தைகள் இந்த 2 திருவருட்சாதனை பெறவிருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு சிறப்பான முறையிலே நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். இவங்க தான் வருங்கால திருச்சபை, இவங்க தான் வருங்காலம். எனவே வருங்கால திருச்சபை வந்து அவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பக்தியிலும் அன்பிலும் எல்லாத்திலுமே அவர்கள் வளர வேண்டும். அதுக்காக தான் மெனக்கட்டு எத்தனை மாதம் இவங்களுக்கு மறைக்கல்வி எடுத்தாங்கன்னு தெரியாது. மறைக்கல்வி எடுத்ததுடைய நோக்கம் வருங்கால திருச்சபை இவர்களெல்லாம் இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை நன்கு அறிந்திருந்தால்தான் இவர்கள் வருகின்ற காலங்களில் எப்படி வாழ முடியும்? சாட்சிய வாழ்வு வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். அதற்காக தான் மறைக்கல்வியெல்லாம் கண்டிப்பாக வர வேண்டும் என்றெல்லாம் கட்டாயப்படுத்தி இவர்களுக்கு இந்த போதனைகள்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே சிறப்பான முறையில் நம்முடைய குழந்தைகளுக்காக சிறப்பாக இன்றைக்கு மன்றாடுவோம். இன்றைக்கு நாங்கள் அனைவரும் வந்திருப்பது உங்களுக்காக தான். எனவே நீங்கள் இந்த அருட்சாதனை பெற்று நல்ல கிறிஸ்தவர்களாக தூயாவுடைய கனிகளை உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கின்ற கிறிஸ்தவர்களாக சாட்சிய வாழ்வுக்கு வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். அதற்காக நாங்கள் அனைவரும் இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பான முறையில் ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய சிறுவர் சிறுமிகளே, இப்போது உங்களுக்கு உறுதி பூசல் திருவருட்சாதனமானது வழங்கப்படுகின்றது. இந்த திருவருட்சாதனத்தை பெறுவதற்கு முன்பாக நீங்களாகவே முன்வந்து உங்களுடைய அந்த கிறிஸ்தவ நம்பிக்கையை விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டும். நீங்கள் திருமுழுக்கு பெற்ற பொழுது உங்களுக்கு பதிலாக உங்களுடைய பெற்றோரும் ஞான பெற்றோரும் இந்த வாக்குறுதலை கொடுத்திருக்கின்றார்கள். காரணம், அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்க? அப்போ என்ன செஞ்சுருப்பீங்க தெரியாது இல்லையா? ஒரு சமயம் அழுந்திருப்பீங்க. ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அழுந்திருப்பீங்க, பேச முடியாது. எனவே இங்கே பாருமா, கவனிமா, அதெல்லாம் நம்ம பரவாயில்ல. எனவே இப்போது நீங்களாகவே முன் வந்து இந்த வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டும். கொடுக்க தயாராக இருக்கின்றீர்களா? எனவே நான் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஒருமையிலே பதில் சொல்லணும். விட்டு விடுகின்றீர்களா என்று கேட்டால் விட்டு விடுகின்றேன் என்றும், நம்புகின்றீர்கள் என்று கேட்டால் நம்புகின்றேன் என்றும் பதில் சொல்லணும். சொல்லுவீங்களா? சாத்தானையும் அதன் செயல்களையும் அதன் மாய கவர்ச்சிகளையும் விட்டு விடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு
இறந்தோர் என்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? அன்று பெந்தகோஸ்தே விழாவின் போது திருத்தூதர்களுக்கு அருளப்பட்டது போல் இன்று உங்களுக்கு சிறப்பாக அருளப்பட இருக்கின்ற ஆண்டவரும் உயிரிழப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றீர்களா? தூய கத்தோலிக்க திருவையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? இதுவே நம் நம்பிக்கை, இதுவே திரவை நம்பிக்கை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் அனைவரும் பெருமை கொள்கின்றோம். ஆமென். இப்போது நம்முடைய குழந்தைகள் மீது தூய ஆவியானவர் 7 கொடைகளோடு இறங்கி வர வேண்டும் என்று ஒரு தூய ஆவியானவர் பாடலை பாடி இவர்களுக்காக ஜெபிப்போம். அனைவரும் எழுதென்று இந்த பாடலை கலந்து கொள்ளவும். இப்போது நான் இந்த சிறுவர் சிறுமியர்கள் என்னுடைய கரங்களை விரித்து இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கவிருக்கின்றேன். இந்த நேரத்திலே மற்றவர்களும் நம்முடைய குழந்தைகள் மீது தூய ஆவியானவர் 7 கொடைகளோடு இறங்கி வர வேண்டும் என்று ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குழந்தைகள் கண்களை மூடி பக்தியாக தூய ஆவியான் உள்ளத்திலே வர வேண்டும் என்று ஜெபித்தவனும் இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவியாராலும் அடியார்கள் இவர்களை பாவத்தின்று விடுவித்து புதுபிறப்பளித்த துணையாளராகிய தூய ஆவியாரை இவர்களுக்குள் அனுப்பியருளும். ஞானமும் மெய்யுணரும் தரும் ஆவியாரை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியாரை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியாரை இவர்களுக்கு
அளித்தருளும். தெய்வ பயத்தின் ஆவியாரால் இவர்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்போது நம்முடைய குழந்தைகளுக்கு தனிப்பட்ட முறையில் தூய ஆவியினுடைய அடியாத முத்திரையானது வழங்கப்படவிருக்கின்றது. அதை பெற வருகின்ற பொழுது உங்கள் கையில் மெழுகுதிரியை வலது கையில் பிடிச்சிருக்கீங்க, கரெக்டாக பிடிச்சிருக்கிறீங்க. வலது கை கொஞ்சம் தள்ளி பிடித்து கொண்டு வரும்படி நண்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீ ஆல்ட்ரின் பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ் ஜெரி பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஆழ்வின் பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ரின்சன் பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஷாம் பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. கெவின் பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ரீகன் பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. கிளிப்டன் பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. மெடாலினா பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ரியோனா பசிலிக்கா பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. பிளஸ்ஸி ஆல்பீனா பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஜெனிஃபர் ரேயா பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. ஐரின் ஜெனட் பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. கப்ரியலா பரிசாய் முத்திரையை பெற்றுக்கொள். பரம தந்தை உன்னத கொடை அவரே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. அனைவரும் இறை மக்கள் மன்றாட்டிற்கு எழுந்து நிற்கவும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய தூய் ஆவியானவரை அனுப்பியிருக்கின்றார். எனவே அந்த தூய் ஆவியானவரை பெற்றிருக்கின்ற நாம் அனைவரும் உலகிற்கு சாட்சிகளாக விளங்க தேவையான ஆசிரியும் அருளையும் வேண்டி நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்திலே சமர்ப்பிப்போம்.
வாழ்வும் வழியும் என்றவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, எம் ஆயர் மற்றும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து ஆன்மா வழியில் மக்களை அழைத்து செல்லவும், உண்மையான வாழ்வு வாழ்ந்து நற்செய்தியை வாழ்வில் பறைசாற்ற வேண்டி அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் நாயகனே இறைவா, இன்றைய நாளில் உம்மை முதல் முறையாக பெற ஆயத்தத்தோடு வந்துள்ள எங்களை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தும் எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், உறவுகளையும் ஆசீர்வதித்து ஒற்றுமை உணர்வோடு பயணித்து பலன் காண அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரசருக்கெல்லாம் அரசராகிய இறைவா, இவ்வுலக நாடுகளில் நடந்து கொண்டிருக்கும் போர்களால் அவற்றால் மடிந்து கொண்டிருக்கும் மக்களை உமது பொறுப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். விரைவில் நாடுகளில் அமைதி திரும்பிடவும், உலக தலைவர்கள் போர் நிறுத்திடவும் அவர்களுக்கு தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உறவான இறைவா, இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தார், அவருடைய உரிமை சொத்தான மக்கள் எங்களை இருளில் நின்று தமது ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது எங்கள் பணி என்பது உணர்ந்து திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொள்ள பொது குருத்துவத்தின் கடமைகளை நிறைவேற்ற தேவையான வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வின் நாயகனே இறைவா, எங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க வந்துள்ள இவர்கள் யாவரும் தங்களை புதுப்பித்து கொண்டு உமது உறவிலே உண்மையாயும் பிறர் உறவிலே தியாகத்தோடும் பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் அரசரை எம் இறைவா, நாளை விடுக்கின்ற போது நல்ல ஆட்சி தொடர்வதற்கான தேர்தல் முடிவுகள் வர வேண்டும் எனவும், தமிழ்நாடு உள்பட சில சட்டமன்றங்களுக்கான தேர்தல் முடிவுகள் சமயசார்பற்ற சமூக நீதியை பேணுகின்ற நல்ல அரசுகள் அமைவதற்கு வழிகொள்ள வேண்டுமென்றும், உலகம் எங்கும் அமைதி நிலவ வேண்டுமென்றும், அதற்காக உலகத் தலைவர்கள் அனைவரும் உழைக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இப்போது நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை இங்கே நில்லுங்க. நான் ஜெபம் சொல்லி முடிச்ச பிற்பாடு அப்புறம் போங்க பின்னாடி. இப்போது நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக இறைவனிடத்திலே எடுத்துரைப்போம்.
உங்கள் அப்பா அம்மாங்களாம் நினைவு கூர்ந்து அவங்களுக்காக சிறப்பாக ஜெபம் செய்யுங்க. அன்பு தந்தையாக இறைவா, இது ஆழ்ந்த நம்பிக்கையோடு எங்களுடைய மன்றாட்டுக்களை எல்லாம் நம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நீர் அழகாக சொல்லியிருக்கின்றீர், உள்ளம் கலங்க வேண்டாம் என்று. எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ கலக்கங்கள், வேதனைகள் நிறைந்திருக்கின்றன. அவைகளெல்லாம் நீக்கி நீரே எங்களுக்கு ஒரு உற்ற துணையாக இருந்து எங்களை பாதுகாத்து எந்த கலக்கமும் இல்லாமல் நாங்கள் வாழ எங்களுக்கு தேவையான எல்லா ஆசிரியையும் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்போ போங்க. என்னை முழுதும் உந்தன் பதத்தில்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லா இறைவனாகி தந்தை கேட்டதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் திருமகன் தம் மீட்பு பணியால் தூயாவியாரை பெற்று தந்தார். அம்மீட்பின் நினைவை கொண்டாடும் நாங்கள் புரியும் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். இவ்வாறு நாங்கள் கிறிஸ்துவை மென்மேலும் ஒத்திருந்து அவருக்கு உறுதியுடன் சான்று பகர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லா வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் உலகம் அனைத்திற்கும் மேலே ஏறி சென்று உமது வல பக்கத்தில் அமர்ந்து வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியாரை நீர் சொந்தமாக்கி கொண்ட பிள்ளைகள் மீது பொழிந்தருளினார். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதூதரின் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பட்டதோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே,
உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியாரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரவியின் காணிக்கை கண்ணோக்கியலும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நிருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் முறையாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சிகள், எங்கள் பாதுகாப்பு புனித தோமையார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதை நாள் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகிலே பயணம் செய்யும் உதத்து அவை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேதக அமல்ராஜ் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையில் மண்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவோடு செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சி மேல் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதெனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். அருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூயாவியாரால் அருள் பொழிவு செய்யப்பட்டு உம் திருமகனின் திருவுணவால் வளம் பெற்றவர்கள் மீது இனி வரும் நாட்களில் உமது ஆசியை பொழிந்தருளும். அதனால் இவர்கள் இடர்கள் அனைத்தையும் மேற்கொண்டு தங்கள் தூய வாழ்வினால் திரு அவையை மகிழ்விக்கவும் தங்கள் அன்பு பணிகளால் இவ்வுலகில் அதன் வளர்ச்சிக்கு துணை புரியும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவருங்களோடு சிறைவர் அனைவரும் தலைவணங்கி செவிப்போம். தண்ணீராலும் தூயாவியாராலும் புதுபெறப்படைந்த உங்களை தம் சொந்த மக்களாக்கிய எல்லாவிட தந்தையாக இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை அன்போடு காத்தருள்வாராக. உண்மையின் ஆவியார் தம் திரு அவையில் என்றும் தங்கியிருப்பார் என வாக்களித்த கடவுளின் ஒரே திருமகன் உங்களுக்கு ஆசி வழங்கி தம் ஆற்றலால் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உங்களை உறுதிப்படுத்துவாராக. சீடர்களின் இதயங்களில் அன்பு தீ பற்றியறே செய்த தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்கி தீமையிலிருந்து உங்களை விடுவித்து இறையாட்சியின் மகிழ்ச்சியில் உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்ப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா.
வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. நற்கருணையில் வாழுகின்ற இயேசுவே ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே. கருணையில் வாழுகின்ற தெய்வமே ஆராதனை. கருணையில் வாழுகின்ற இயேசுவே